ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பொள்ளாச்சியில் இருக்கிற கோடி சாமிகள் ஜீவ சமாதிக்கும் புரிவிபாளைய ஜமீனுக்கு தாங்க வந்திருக்கோம். கோடி சாமிகள் ஜீவ சமாதிக்கு எப்படி வர்றதுங்கிறதையும் அவரோட வரலாற்று சிறப்புகளையும் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மயிலம்பூ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோடி சாமிகள் ஜீவ சமாதிக்கு கிளம்புறாங்க. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வருங்க. புரிவிபாளையம் போகிறக்கு பொள்ளாச்சிலேருந்து நிறைய பஸ் இருக்குங்க. கிணத்துக்கடவுலேருந்து போனால் வடக்குபாளையம் பிரிவில் இறங்கி நம்ம பஸ் மாதிரி போகணுங்க. நாங்கள் இப்போ வண்டியில் முள்ளுப்பாடி போய் சூளக்கல் வழியாக போகிறோங்க. நாங்கள் இப்போ முள்ளுப்பாடி பாலத்துக்கிட்ட வந்துட்டோங்க. பாலத்து மேலே போகாமல் இடது பக்கமாக போகிற ரோட்டில் போகணுங்க. பாலத்துக்கடியில் வலது பக்கமாக திரும்பி சூளக்கல் போகிற ரோட்டில் நேராக போகணுங்க. நாங்கள் இப்போ சூளக்கல் மாரியம்மன் கோயில்கிட்ட வந்துட்டோங்க. இங்கிருந்து வடக்குபாளையம் போகிற ரோட்டில் போகணுங்க. நம்ம இப்போ வடக்குபாளையம் வந்துட்டோங்க. வலது பக்கமாக திரும்பி நடுப்புனி ரோட்டில் புரிவிபாளையம் போகணுங்க. நம்ம இப்போ புரிவிபாளையம் வந்துட்டோங்க. வலது பக்கமாக திரும்பி ஊருக்குள்ளே போகிற ரோட்டில் போய்க்கலாங்க. இங்கே அடையாளத்துக்கு எதுவும் போர்டு எதுவும் வைக்கலைங்க. அதனால் நீங்கள் கவனமாக பார்த்து திரும்பிக்கோங்க. இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம இப்போ புரிவிபாளைய ஜமீனுக்கும் கோடி சாமிகள் ஜீவ சமாதிக்கும் வந்துட்டோங்க. வண்டி இங்கே நிறுத்திட்டு நம்ம உள்ளே போய்க்கலாங்க. கோடி சாமிகள் ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா புரிவிபாளையம் ஜமீன் அரண்மனையை ஒட்டியே அமைஞ்சிருக்குங்க. 1962ஆம் ஆண்டு கோடி சாமிகள் புரிவிபாளையம் வர்றதுக்கு முன்னாடி நெய்க்காராப்பட்டியில் தாங்க வாழ்ந்து வந்ததா சொல்கிறாங்க. புரிவிபாளையம் ஜமீன் அங்கே போய் தான் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது சாமி அவரே தானாக வந்து வண்டியில் ஏறி வந்ததா சொல்கிறாங்க. ஜமீன் மாளிகையில் மேல் தளத்தில் இருக்கிற ஒரு சிறிய அறையில் தாமாகவே குடியேறினாருங்க. தெய்வமே தேடி வந்து நம்ம வீட்டை கோயில் ஆக்கணும் தான் ஜமீன் குடும்பத்தார் பேரானந்தம் அடைஞ்சாங்களாம். கோடி சாமிகள் அந்த அறையின் தாழ்வாரத்திலேயே தன்னை தேடி வந்த பக்தர்களுக்கு நல்லருள் வழங்கினாராமாங்க. 1994ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி சுவாமிகள் ஜீவ சமாதி அடைஞ்சாருங்க. அவரு அடிக்கடி கோடிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினால கோடி சாமிகள் என்ன அழைச்சாங்களாமாங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு சிறப்பு பூஜை நடைபெறுங்க. ஜமீன் குடும்பத்தாரும் சில பக்தர்களும் சேர்ந்து இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குறாங்க. முதல்ல 100கணக்கான பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட அன்னதானம் இப்ப 1000கணக்கான பக்தர்களுக்கு வழங்கப்படுதுங்க. அதே போல வெட்ட வெளியில போடப்பட்ட அன்னதானம் அரண்மனை குடும்பத்தாரும் மற்றும் பக்தர்களால் முயற்சியால மண்டபத்தில் வழங்கப்படுதுங்க. நீங்களும் பொள்ளாச்சி வந்தீங்கன்னா ஒரு முறையாவது இந்த கோடி சாமிகள் ஜீவ சமாதிக்கு வந்து பாருங்க. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை எங்க சேனலுக்கு கொடுங்க. நன்றி.